ஆதவ் பார்த்த வேலை சூப்பர் ஸ்டார் கிட்ட இனி வாய்ப்பே இல்லை. சத்தமே இல்லாமல் சேகர்பாபு செய்த சம்பவம். அமைச்சர் சேகர்பாபுவின் துறைமுகம் தொகுதியில் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர் அசோக்குமாரை வேட்பாளராக நிறுத்த தாவேகா தயாராகி வருவதாக பனையூர் வட்டாரத்தில் இருந்து தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் அட்வொகேட் ஒருவரும் இதே தொகுதியில் சீட் கேட்டு முட்டி மோதி வருவதால் போட்டி விறுவிறுப்பாகி சென்று கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். சில வாரங்களுக்கு முன்பு ரஜினி ரசிகர் மன்றத்தின் தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சினோரா அசோக்குமார் ஆதவ் மூலமாக விஜயின் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருந்தார். தொழிலதிபரான இவர் கட்சிக்குள் வரும்போதே துறைமுகம் தொகுதியை குறிவைத்துதான் வந்தார் என்கின்றனர் தாவேகாவினர். அசோக்குமார் தொழில் ரீதியாக ஆதவுக்கு நெருக்கமானவர். அந்த பழக்கத்தில்தான் தலைவரையே நேரில் சந்தித்து கட்சியிலும் இணைந்தார். தலைமை சைதாப்பேட்டைக்கும் துறைமுகத்துக்கும் மட்டுமே இன்னும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கவில்லை. சைதாப்பேட் தொகுதியை ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் கேட்கிறார். அவருக்கு தொகுதியை வாங்கிக் கொடுக்கும் முடிவில் பொதுச் செயலாளர் இருக்கிறார். துறைமுகம் தொகுதிக்கு அட்வொகேட் விஜயகுமார் முட்டி மோதி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் தலைமை நடத்திய நேர்காணலிலும் கலந்துவிட்டு வந்தார். இவரே சமீபத்தில் கட்சிக்குள் வந்தவர்தான். ஆனாலும் மக்கள் இயக்க நிர்வாகிகளாக இருந்தவர்கள் யாரும் சீட் கேட்கவில்லை என்பதால் தனக்கு சீட் கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருந்தார். தற்பொழுது அதில்தான் சிக்கலே வந்திருக்கிறது. ரஜினி ரசிகரான அசோக்கும் துறைமுகத்தை கேட்கிறார். ஆதவ் தன்னுடைய கோட்டாவில் அசோக்கிற்கு சீட் பெற்றுத்தர முயற்சிக்கிறார். ஆதவே நேரடியாக சிபாரிசு செய்வதால் அசோக்கின் பெயரே துறைமுகம் தொகுதிக்கு டிக்காக வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர் விவரம் அறிந்த தாவேகா நிர்வாகிகள். விஜய் அண்ணன் கிட்டையே துறைமுகம் தொகுதியை நான் பார்த்துக்கிறேன்னு அசோக் அண்ணன் சொல்லிட்டாரு என ஆதவும் நேற்று கொளத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஆக ரஜினி ரசிகருக்காக ஓட்டு கேட்க தயாராகி வருகின்றனர் தாவேகாவினர். ஆனால் ஆதவ் சமீபத்தில் ரஜினியை வம்பிழுத்து மன்னிப்பு கேட்டதால் ரஜினி ரசிகர்கள் தற்போது கடும் கோபத்தில் இருக்கின்றனர். என்னதான் அசோக்குமார் ரஜினி ரசிகன் என்ற போர்வையில் இருந்தாலும் விஜய் கட்சிக்கு சென்றதால் அவரது ஆதரவாளர்கள் வாக்கு கூட அசோக்குமாருக்கு கிடைக்குமா என்பது கேள்வியாக உள்ளது. சேகர்பாபு தொகுதி என்பதால் இங்கு தாவேகாவை டெபாஸ் இழக்க வைக்க திமுகவும் திட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது.